ஒவ்வொரு சீரியல்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு இருக்கிறதுலே அநாயகான, அதாவது எரிச்சல் தரக்கூடிய ஒரு மோசமான ஒரு கதாபாத்திரம் இருக்கும். அந்த மாதிரி கதாபாத்திரம் வந்து இந்த சீரியலில் மகாநதியில் ராகினி கூட கிடையாது. அது வந்து யமுனா தான். ராகினி ஒரு வில்லி. ராகினியை பொறுத்த வரைக்கும் தான் வந்து நிவினை அடைய ஆசைப்பட்டாங்க, அது நடக்கல. ஆனால் அதே நிவினை அடைய ஆசைப்பட்டு எப்படியோ அடைஞ்சாச்சுங்கிற இடத்துல இருக்கிறவங்க தான் வந்து இப்போ இந்த யமுனாவுடைய கதாபாத்திரத்தை இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு கேவலமான கதாபாத்திரங்கிறது தெல்ல தெளிவாகவே தெரியுது. அதாவது ராகினி வந்து இப்போ ஓவர் பேச்சு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே எனக்கு வந்து அவர் ராத்திரி எங்கே போனார்னே தெரில, ரொம்ப லேட்டாக தான் வந்தார், அவங்க கூட அந்த வெண்ணிலா கூட பேசுறது எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு காவேரி புலம்பிகிட்டு இருக்க. போகும்போது சொல்லிட்டு போகலையானா ஒரு மெசேஜ் கூட அனுப்பாமல் கால் கூட பண்ணாமல் வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு போனால் வந்து 1980களிலேயே வாழ்கிற விஜய், இவரெல்லாம் ஒரு பிஸ்னஸ் மேன் வேறு அப்படிங்கிறலாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது யமுனா வந்துடுறாங்க. அக்கா என்னக்கா அப்படி பண்ணிட்டு ஏன்க்கா அவன் வாழ்க்கையை கெடுத்துக்கிற அப்படின்னு அவங்க பதறும் போதே தெரியும் இவங்க வந்து ஒரு சுயநலவாதின்ட்டு. அப்போ ராகினி வேற வந்து அவங்க வந்து நல்லா ஏற்றி விட்டு கடைசியில் வந்து உங்கள் அக்கா கல்யாணம் பண்ணியிருக்கிறது வெண்ணிலாவோட எக்ஸை, அதே மாதிரி வந்து நீ கல்யாணம் பண்ணியிருக்கிறது உன் அக்காவோட எக்ஸை அப்படின்லாம் ஏற்றி விட்டு ராகினி போனதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து யமுனா தனியாக இப்போ புலம்புறாங்க கங்கா கிட்ட. என்னென்னா அக்கா இப்படி போய் இந்த பண்ணி வச்சிருக்காளே, இப்போ நாளைக்கு வந்து அவர் வந்து நான் வந்து வெண்ணிலா கூட தான் இருப்பேன் விஜய் மாமா சொல்லிட்டா இவளை வெளில அனுப்பிடுவாங்க, இவ வெளில வந்துட்டா அப்படின்னா வந்து அது தெரிஞ்சு வந்து என் புருஷன் இவ பின்னாடி வந்துடுவாளே வந்து அப்படின்னு வந்து பேச அசிங்கமாக இல்லை உனக்கு, வெக்கமாக இல்லை உனக்கு. நான் கூட அவளை பற்றி 1000 குறை சொல்லியிருக்கேன், எல்லாம் உண்மைதான். ஆனால் அது வேற, இந்த அளவுக்கு அவள் வாழ்க்கை என்ன ஆக போதும் நம்மலாம் பதட்டமாக இருக்கும் போது தன்னை பற்றி மட்டும் யோசிக்கிறதுலாம் என்ன ஒரு கேவலமான கீழ்த்தரமான ஒரு புத்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படின்னு மூஞ்சியில் காரி தொப்பாத குறையாக வந்து கங்கா பேசினது. அவங்க நடித்ததுமே பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. தரணி ஹெப்சிபான்னு நினைக்கிறவங்க பேர் பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கெலாம் பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து விஜய் வெண்ணிலா கிட்டக்க வந்து குல்ஃபி வாங்கி தரேன்னு எங்கேயோ காரில் கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ வந்து யாரோ ஒரு பைக்கை இடிச்சு விழுந்துற உடனே அப்பன்னு பார்த்து காவேரி கால் பண்ண, காவேரி நான் அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஃபோனை வச்சிடுறாரு. உடனே அதுக்கு காவேரி பாலெல்லாம் பொங்க விட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. எதுக்கு இது செய்வானே, அப்புறம் ஏன் போய் அழுவானேங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த கதாபாத்திரமும். இப்போ கதை நடக்கிற விதத்தையும் பற்றி உங்கள் கருத்து என்ன, யமுனாவை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.